வணக்கம் நண்பர்களே. பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. பால் வேணும் அப்படின்னா பூனைக்கு நீங்கள் தோழனாக இருக்கக்கூடாது. இல்லை பூனைக்கு தோழனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாலை மறந்துடணும். அது மாதிரி தான் ட்ரம்ப்போட இரட்டை வேடம் இப்போ அம்பலத்துக்கு வந்திருக்கு. அதாவது என்னென்னா, நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம்னு சொல்லி நம்ம மேலே 50% டேக்ஸ் போட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய சோஷியல் ட்ரூத் பக்கத்தில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய நாடுகள். மோடி எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவரோட உறவை தொடரணும்னு விரும்புகிறேன். அவரோட பேச நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். 2 நாடுகளும் வரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன்னு பதிவிட்டிருக்காரு. அடுத்த சில மணி நேரங்களில் மோடியும் அவருடைய பக்கத்தில் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு நல்ல பங்காளிகள், மிகப்பெரிய நண்பர்கள். 2 நாடுக்கும் உறவு ஏற்படணும்னு நானும் விரும்புகிறேன். ட்ரம்ப் கிட்ட பேச ஆவலாக இருக்கேன். கண்டிப்பாக 2 நாட்டு அதிகாரிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, பரவாயில்ல, 2 பேரும் ஒரே மனநிலையில் வந்துட்டாங்க, அதனால சீக்கிரம் இதுக்கு முடிவு வந்துடும் நினச்சிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐரோப்பிய யூனியன் தலைவர்கிட்ட பேசி இந்தியா மேலே 100% வரி போடணும், அப்போ தான் அவங்க வழிக்கு வருவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது இந்த பக்கம் மோடி என்னுடைய நண்பன் சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் மோடிக்கு ரொம்ப ஆழமாக குழி பறிக்கிற அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா இத்தாலி பிரதமர் கூட மோடி பேசியிருக்காங்க. அப்போ ஐரோப்பிய யூனியன் தலைவர்கிட்டலாம் ட்ரம்ப் பேசி 100% டேக்ஸ் இந்தியா மேலே போடணும்னு சொல்லியிருந்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அப்போ இந்த ட்ரம்ப் எந்த கணக்கில் சேர்க்கிறது, நீங்களே சொல்லுங்கள். அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.